வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 19/8/2026 ஒரு மணி ஷோக்குன்னு கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். இன்றைக்கான போர்டு மேக்கிங்கில் நமக்கு கிடைச்ச நம்பர் ஏ போர்டில் 0986 கிடச்சிருக்கு, பி போர்டில் 9068 கிடச்சிருக்கு, சி போர்டில் 0986 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது 2 நம்பராவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேர்ஸ் கூட பாஸ் ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. டியர் லாட்ரி பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சடனாக மாறும். கேரளா மாதிரி இருக்காது, ஒரு நேர்த்தியாக வராது. டப்புன்னு அப்படியே ஒரு 2 நாள் நல்லா வின்னிங் வரும், அப்படியே டோட்டலாக மாற்றுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். டியர் லாட்ரி பொறுத்தவரை அப்படி தான், ஓகேங்களா? ஸோ இதில் உங்கள் கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கி நான் ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கு ஒரு நம்பர் சைபர் கிடச்சிருக்கு, 9 நம்பர் கிடச்சிருக்கு. சைபரில் நிற்கணும் அல்லது 9 நம்பரில் நிற்கணும் அப்படிங்கிறது தான். நாளைக்கு ஆல் போர்டு பொறுத்தவரையும் 9 அல்லது சைபர் இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறைஞ்ச பக்கம் ஒரு நம்பராவது உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கில் வருது, ஸ்ட்ராங்காக வந்துருக்கு, ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்தவரையும் சைபர் 9 நம்ம கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துக்கலாம். இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் 9 நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது. ஆல் போர்டில் சைபர் 9 கொடுத்துருக்கிறேன், அதுலேருந்து ஒரு நம்பர் பிரித்து எடுக்கும்போது 9 நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சைபர் வருதா 9 வருதாங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. என்னோட கணக்கில் 9 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. அதனால் நாளைக்கு சிங்கிள் நம்பரில் 9 நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ வந்து ஏதாவது ஒரு போர்டில் ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ ஏதாவது ஒரு போர்டில் 9 நம்பர் உட்காரும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பிசியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் பி போர்டில் ஒரு 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சி போர்டில் ஒரு 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிசியில் 68 86 இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது நமக்கு. உங்களுக்கு பி போர்டில் 8 6 சி போர்டில் 8 6 வருதான்னு பாருங்கள். இதில் 1 அல்லது 2 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் எடுத்துருக்கிறது எல்லாமே புது ஃபார்முலாவில் எடுத்துருக்கிறேன், இப்போ புது மெத்தடில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பி போர்டில் 8 6 சி போர்டில் 8 6 உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. இதில் பிசி போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங், பிசி போர்டு விளையாடுற நண்பர்களுக்காக இந்த கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம். வேணுங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸை பொறுத்த வரையும் 09 08 06 60 90 98 96 69 80 89 86 68 கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்குறோம். நம்ம ஃபார்முலா மேட்ச் ஆகுது. இதில் கண்டிப்பாக 1 or 2 பேர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நம்ம ஃபார்முலாவில் என்ன நம்பர் கிடைச்சதோ அந்த நம்பர் அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிசி இருக்குன்னு நம்புறேன், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு மணி ஷோக்கு உண்டான 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 809 908 906 960 890 098 096 069 980 089 986 968 எடுத்துக்கிறேன். நம்ம 3 டிஜிட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் பிசி தான் இம்பார்ட்டன்ட் நம்ம அதிகமாக கொடுப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ பிசி தான் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ வந்து பிசி வந்து உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதேமாதிரி ஏ போர்டில் உங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர் வச்சு நம்ம வைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஓகே நண்பர்களே, நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.